உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் சனி என்ற கிரகத்தை பற்றிய விளக்கங்களை இந்த வீடியோவில் காண்போம். பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் உள்ள நவகிரகங்களில் கர்ம வினைகளுக்கு ஏற்ப செயல்படும் கிரகம் சனி என்று குறிப்பிடப்படுகிறது. சனியுடைய ஆட்சி வீடுகள் மகரம், கும்பம். சனி உச்சமாகக்கூடிய ராசி சுக்கிரனின் துலாம் ராசி. சனி நீசமாகக்கூடிய ராசி செவ்வாயின் மேசமாகும். ஆட்சி பெற்ற சனி நல்ல பலன்களை தருவார். உச்சம் பெற்ற சனி உயர்ந்த பலன்களை தருவார். நீசம் பெற்ற சனி கெடு பலன்களை அதிகமாக தருவார். சனியை பொறுத்தவரையில் சூரிய மண்டலத்தில் இருந்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய கிரகம். சூரிய ஒளியை மங்களாக கிரகித்து வெளிப்படுத்துகிறது. அதனால்தான் தடை தாமதங்கள் அவருடைய இயற்கை குணமாக அமைகிறது. சனியை கிங் மேக்கர் என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஒரு குற்றவாளியை சிறைச்சாலைக்கு அனுப்பும் நிலையை சனி தருவார். சிறைச்சாலை தண்டனையை சனியும் ராகுவும் ஒரு ஜாதகருக்கு கொடுப்பார்கள். சனி ஒரு அசுப கிரகம். பொதுவாக அசுப கிரகங்களுக்கு 3, 6, 11 நல்ல இடங்கள். அங்கே இருந்தால் அவர்கள் நல்ல பலனை கொடுப்பார்கள். தீய பலன்கள் குறைவாக கிடைக்கும் அல்லது தீய பலன்கள் இல்லாமலும் இருக்கும். இது அவர் அமரும் ராசியை பொறுத்தது. இந்த 3, 6, 11 என்பது உபஜயஸ்தானங்கள், வெற்றி தரக்கூடிய இடங்கள். எந்த ஒரு கிரகத்துக்கும் இல்லாத ஒரு அதிகாரம் சனிக்கு மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. ராசி மண்டலத்தை சுற்றி வர சனி 30 வருடங்கள் எடுத்துக்கொள்ளும். ஒவ்வொரு ராசியிலும் 2.5 ஆண்டுகள் அவர் தங்கியிருப்பார். அந்த ராசிகளில் அமர்ந்து பலன் தருவார். இதில் அதிகமான தண்டனை காலங்களாக சனியின் காலங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக 4ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது அர்த்தாஷ்டம சனி, அது 2.5 வருடங்கள். அடுத்து 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது கண்டக சனி. 8ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது அஷ்டம சனி. அடுத்து சந்திரன் இருக்கும் ராசிக்கு சனி வந்தால் அது ஜென்மச்சனி. ஜென்ம ராசிக்கு முந்தைய ராசிக்கும் சனி வருவது, ஜென்ம ராசியில் அமர்வது, ஜென்ம ராசிக்கு அடுத்த ராசியில் சனி வருவது ஆகியவைகள் மொத்தம் 7.5 நாட்டு சனி எனப்படும். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி, 2.5 வருடங்கள். அஷ்டம சனி 2.5 வருடங்கள், கண்டக சனி 2.5 வருடம், 7.5 சனி 7.5 வருடம். மொத்தம் 15 வருடங்கள் தண்டனை காலங்களாக, சோதனை காலங்களாக ஜோதிட சாஸ்திரம் சனிக்கு வழங்கியிருக்கிறது. சனியுடைய தண்டனைகள் எல்லாம் முற்பிறவியில் ஜாதகன் செய்த கர்ம வினைகளுக்கு ஏற்ப இருக்கும். ஒருவன் செய்த தர்மம், புண்ணியம், ஒருவன் செய்த முன்னோர்களுடைய கடன் போன்ற அத்தனையையும் கூட்டி கழித்து அவன் செய்த பாவம் புண்ணியம் சராசரியை கணக்கிட்டு அந்த கணக்குப்படி பலன் தருபவர் சனி. ஒவ்வொருவரும் தங்கள் முன்னோர்களுக்கு சிராத்தம் செய்யும் போது அந்த எல் பிண்டத்தை காக்கைக்கு வைப்பார்கள். அப்போது அந்த உணவை காக்கை எடுக்கிறதா என்று கவனிக்க வேண்டும். சனியின் வாகனம்தான் காக்கை. அந்த காக்கை உணவை அருந்தினால் அதை ஈஸ்வரனிடம் சென்று சொல்லும். அது வரவு செலவு கணக்கு போல ஒரு ஜாதகனின் பாவ புண்ணிய கணக்கில் சென்று சேரும். எனவே புண்ணியங்களை செய்து நல்ல கர்ம வினைகளை பெற வேண்டும் என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. எனவேதான் ஜோதிட சாஸ்திரத்தில் சனியை கர்ம வினைகளை தீர்க்கும் கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜாதகத்தில் மகர ராசியில் சனி இருந்தால் நல்ல பலன்களை தருவார். அடுத்து கும்பராசியில் ஆட்சி பெற்றால் கொஞ்சம் கூடுதலான நல்ல பலன்களை தருவார். கும்பராசி சனிக்கு மூலத்திரிகோண வீடு. துலாம் ராசியில் சனி அமர்ந்தால் உச்சமாவார். அங்கே அமர்ந்தால் மிகவும் நல்ல பலன்களை வழங்குவார். ஜாதகனை செல்வந்தனாக்குவார், மேன்மைப்படுத்துவார். பெரிய தொழிற்சாலைகளுக்கு உரிமையாளராகவும் பலரை வேலைக்கு அமர்த்தி நிர்வகிக்கும் சக்தியை, அதிகாரத்தை துலாம் ராசியில் அமர்ந்த சனி தருவார். ஒரு நிறுவனத்தின் தலைவரை உருவாக்கும் சக்தி துலாம் ராசியில் அமர்ந்த சனிக்கு உள்ளது. மேச ராசியில் நீசம் பெற்ற சனி நீச பங்கம் பெற்றால் மட்டும் நல்ல பலன்களை வழங்குவார். சனிக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் ராஜயோகம். சனிக்கு 3ஆம் இடத்தில் குரு இருந்தால் ராஜயோகம். சந்திரனுக்கு 6இல் சனி இருந்தால் பிரச்சனைகள் தான். அதாவது வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். லக்னாதிபதியும் 6ஆம் இடத்ததிபதியும் சனியும் தொடர்பு கொண்டால் அந்த ஜாதகன் சிறைச்சாலைக்கு செல்வான். எனவே 3, 6, 11இல் சனி அமர்ந்தால் நல்ல பலன்களை தருவார். கேந்திர திரிகோண லாபஸ்தானங்களிலே சனி இருந்தால் நல்ல பலனை தருவார். ஆனால் சந்திரனுடன் சனி இணையக்கூடாது, சூரியனுடன் சனி இணையக்கூடாது. சூரியனுக்கு 7இல் சனி அமரக்கூடாது.
சந்திரனுக்கு 7லும் சனி ஆகாது. சந்திரனுக்கு 7ல் சனி அமர்ந்தால் சந்திரனும் சனியும் ஒருவருக்கொருவர் பார்த்து கொண்டால், சந்திரனும் சனியும் வீடுகளை ஒருவருக்கொருவர் மாற்றி அமர்ந்தால் மன வாழ்க்கையில் இழிவை ஏற்படுத்தும், திருமணத்தில் தடை தாமதத்தை ஏற்படுத்தும், நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை கூட நிறுத்தும் சக்தி இந்த தோஷத்துக்கு உண்டு. சனியின் தந்தைதான் சூரியன். ஆனால் ஜாதகத்தில் சூரியன் பலம் பெற்றால் சனி பலவீனமாவார். அதே நேரத்தில் சனி பலமாக இருந்தால் சூரியன் பலவீனமாவார். 3, 6, 11 ஆகிய இடங்களை தவிர மீதமுள்ள சில இடங்களிலும் சனி அமர்ந்தால் நல்ல பலனை வழங்குவார். 9ஆம் இடத்திலே சனி இருந்தால் உன்னதமான பலனை வழங்குவார். 10ஆம் இடத்திலே சனி இருந்து அது ஆட்சி, உச்சம், நட்பு என்ற ஸ்தான பலமும் அடைந்திருந்தால் மிகப்பெரிய தொழிலதிபராக ஜாதகன் உருவாக முடியும். தொழில் ஸ்தானம் பலமடையும். 5ஆம் இடத்திலே சனி இருந்தால் புத்திர பாக்கிய தோஷம், காதல் தோல்வி தரும். 7ஆம் இடத்திலே சனி இருந்தால் நல்ல குடும்ப வாழ்க்கை இருக்காது, இல்வாழ்க்கையில் இடையூறுகளை ஏற்படுத்தும். 7ஆம் இடத்து அதிபதியையும் களத்திரக்காரகனாகிய சுக்கிரனையும் லக்னாதிபதியையும் சனி தொடர்பு கொண்டால் இல்வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகளை அந்த ஜாதகன் அடைய வேண்டும். 2ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஜாதகன் லட்சக்கணக்கான பணங்களை சம்பாதிப்பான். ஆனால் அதே நேரத்திலே அவனுக்கு கருணாக்கு என்று சொல்வார்கள். தனத்தை தரும், ஆனால் வாக்கை கெடுக்கும். 2ல் சனி அமர்ந்த ஜாதகர்கள் தங்கள் வாயாலே கெடும் நிலையை தரும். வழக்குகளில் சிக்கி தாங்கள் சம்பாதித்த பணத்தை இழப்பார்கள். 8ஆம் இடத்திலே சனி இருந்தால் ஆயுள் நீட்டிக்கும். ஆனால் எந்தவிதமான அனுகூல பலனையும் அந்த ஜாதகன் அனுபவிக்க முடியாது. கேந்திர கோணங்கள் என்று எடுத்துக்கொண்டால் சனி அமரும் நிலை, சேர்க்கை பெறும் கிரகங்கள், பார்வை போன்றவற்றை பொறுத்து நல்ல பலன்களை சனி வழங்குவார். சந்திரனும் சனியும் சுக்கிரனும் இணைந்தால் மன வாழ்க்கையில் பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தும். ஆனால் சுபகிரகங்கள் பார்த்தால் ஆறுதலான பலன் உண்டு. நவாம்சத்தில் சந்திரனும் சனியும் இணைந்தால் ஜாதகன் எவ்விதமான தடைகளும் இல்லாமல் இல்வாழ்க்கையை இழக்க நேரிடும். எனவே சனியின் நிலையை ஜாதகத்தில் கவனமாக ஆராய்ந்துதான் ஒரு ஜோதிட பலன் சொல்ல வேண்டும். சனியுடைய தசாகாலம் 19 வருடங்கள். ஆட்சி உச்சம் பெற்ற சனி குருவின் வீடுகளான தனுசு மீனத்தில் அமர்ந்த சனி தன் தசாகாலத்தில் நல்ல ராஜயோகத்தை தருவார். நல்ல செல்வ வளத்தையும் மகிழ்ச்சியையும் ஜாதகன் பெறுவான். 19 ஆண்டுகளும் அவனுக்கு பொற்காலமாக அமையும். சனியும் செவ்வாயும் நேருக்கு நேர் பார்த்தால் ஆகாது. சனிக்கு 4ஆம் இடத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் ஆகாது. ஜாதகம் பலமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஜாதகர்கள் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரனை வழிபடுவதும், தினசரி காக்கைக்கு அன்னமிட்டு வருவதும், நல்ல தர்ம செயல்களை செய்வதும் சனியின் ஆதரவை ஜாதகனுக்கு ஏற்படுத்தும். தைரியத்தை தருபவர் சனி, ஆரோக்கியத்தை தருபவர் சூரியன், அழகை தருபவர் சந்திரன், செவ்வாய் சொத்தை தருவார், புதன் புத்தியை தருவார், குரு புகழை தருவார், சுக்கிரன் சுகத்தையும் சந்தோஷத்தையும் தருவார், சனி துணிவை தருவார், ராகு கேது தைரியத்தை தருவார்கள். அசாத்தியமான தைரியத்தை தருபவர் சனி. எனவே ஒரு ஜாதகத்தில் சனி ஆட்சி உச்சம் என்ற நிலையில் பலம் பெற்று நல்ல சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்று அமர்ந்திருந்தால் ஜாதகர்கள் நல்ல செல்வ வளம் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.